கேபி மீடியா மைண்ட்ஸ் உங்கள் பாடல்களை நவீன முறையில் குறைந்த விலை ஒளி அமைத்து தருகிறோம். உங்கள் செய்திகள், பாடல்கள், சபையின் ஆராதனை, சிறப்பு கூட்டங்கள், விளம்பரங்கள், வீடியோ மற்றும் மீடியா மிக்சிங் செய்து டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்து தருகிறோம். மேலும் தொடர்புக்கு கேபி மீடியா மைண்ட்ஸ் 97 கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ், கோடம்பாக்கம், சென்னை 24. செல் நம்பர் 8608685841 9976137223. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஏதேன் ஊழியம் வழங்கும் விசுவாசத்தின் வாழ்வு என்கிற நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அநேக நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனம் யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். 32ஆம் வசனத்தை பாருங்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை குறித்து, அதாவது அவர் எவ்வாறு மரிக்கப் போகிறேன் என்பதை குறித்து இங்கே அவர் தன் சீசர்களிடம் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மரிக்கிறதுனால என்ன நடக்கப் போகிறது உலகத்தில் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த இடத்துல அவர் பேசுகிறார். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது 2 காரியம் நடக்கப் போகிறதாம். ஒன்று என்னென்னா, முதலாவது இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாக போகிறது. 2வது உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த 2 காரியத்தை குறித்து நாம் இன்று தியானிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி ஈஸ்டருக்கு எல்லாம் சபைக்கெல்லாம் கிளம்பி கொண்டு இருப்பீங்க இந்த கால வேளையில். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக இருக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி இந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் உறுதியாக நான் இருக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். முதலாவது காரியம், தேவன் சிலுவையில் இருக்கும்போது உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. நியாயத்தீர்ப்பு உண்டாகிறதுனா என்ன? ஒன்று விடுதலையை குறிக்கிறது. என்ன விடுதலைனா, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை, நம் பாவத்திற்கான ஒரு நியாயத்தீர்ப்பு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபத்திற்கான ஒரு நியாயத்தீர்ப்பு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோயிலிருந்து ஒரு விடுதலை, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு விடுதலையை குறிக்கிறது. பாருங்கள், இவ்வளோ நாட்கள் நாம் பாவம், சாபம், நோய், வறுமை, அநேக காரியங்களை வெளியே சொல்ல முடியாத ஒரு காரியங்களெல்லாம் சிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சிலுவை என்ன செய்கிறது? இவற்றில் இருந்து நமக்கு விடுதலையை தருகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. அவர் சிலுவையில் மறைக்கும் போது எல்லாவற்றையும் தேவன் முறியடிக்கிறார். வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை, வெற்றியையோ ஆண்டவர் தருகிறார். 2வது காரியம் பாருங்கள், உலகத்தின் அதிபதியான சாத்தான் புறம்பாக தள்ளப்படுகிறான். பாருங்கள், உலகத்தில் அநேக காரியங்கள் இல்லையா, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி சாத்தான் இப்படி பண்ணுறான், சாத்தான் எனக்கு அப்படி பண்ணுறான், சாத்தான் குடும்பத்தில் இப்படி குழப்பத்தை உண்டாக்குறான், சாத்தான் இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டான், என்னென்னமோ ஒரு காரியங்களில் பாருங்கள் சாத்தான் புகுந்து ஒவ்வொரு மனுஷனுடைய இந்த சந்தோஷத்தை கெடுத்துன்னு சொல்லி எவ்வளவோ போராடுறான். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிலுவையில் இருக்கும்போது, நான் சிலுவையில் மரிக்கும்போது என்ன நடக்குமா? உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் புறம்பாக தள்ளப்படுவான். இந்த 2 காரியத்தை அவர் சிலுவையில் முறியடிக்கிறார். இந்த 2 காரியம் தான் அந்த பூமியில் வாழக்கூடிய நமக்கு பாருங்கள் ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு காரியமாக இருக்குது. முதல்ல இந்த பாவம், இந்த சாபம், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் இந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை தர்றாரு. 2வது காரியம், பிசாசு நம்ம பக்கம் தலை வச்சே படுக்கிறது இல்லை, பிசாசை இவர் முறியடிக்கிறார், தன் காலின் கீழே மிதிக்கிறார். இனி பிசாசு போராட்டமே நமக்கு இருக்க போகிறதில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப பிசாசின் போராட்டத்தில் இருக்கேன், ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு அலக்களிக்கிறான், குடும்பத்தில் அலக்களிக்கிறான், என் மகனுடைய வாழ்க்கையில் இருக்குது, மகளுடைய வாழ்க்கையில் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது.
அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்றாரு, இனிமேல் நீ அந்த மாதிரி வேதனைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், மீண்டும் உயிரோடு எழுந்தார், பிசாசை காலின் கீழே நசுக்கினார். இப்படிப்பட்ட தேவன் பாருங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அந்த உலகத்தில் நம்ம சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் பாவத்திலேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடுதலை, வியாதிலேருந்து விடுதலை, வறுமையிலேருந்து விடுதலைன்னு சொல்லும்போது அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, வார்த்தையில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு இது ஒத்து வருமா? நிச்சயமாக நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய நம்பும்போது எல்லாவற்றிலும் இந்த தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிறார். இந்த பாவம் பாருங்கள் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே பிரவேசித்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். எவ்வாறு பாவம் செய்தாங்க? பாவத்தை குறித்து பேசும்போது அநேக விதமான இது சொல்லப்படுகிறது. ஆதாம் ஏவாள் என்ன விதமாக பாவம் செய்தாங்க? ஏதாவது அங்கே ட்ரிங்க் பண்ணாங்களா? ஏதாவது போய் குடித்தாங்களா? இல்லை ஏதாவது ஸ்மோக் பண்ணாங்களா? இல்லை ஏதாவது டிவியில் ஏதாவது அங்கே டிவி அந்த காலத்தில் இருந்ததா? ஏதாவது சீரியல் சினிமா பார்த்துட்டு இருந்தாங்களா? எப்படி பாவம் பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நடந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நடக்கும்போது பாருங்கள் அங்கே பாவம் உண்டாகிறது. அவன் பாவம் பண்ணாங்க, பாவம் உள்ள பிரவேசித்தது. அப்படியே அந்த பாவம் பாருங்கள் அந்த நிறுத்தவே முடியல அந்த பாவத்தை. அதுக்கப்புறம் அந்த வித்தின் மூலமாக காயின் ஆபேலை பாருங்கள், காயின் ஆபேலை கொல்றான். அதுக்கப்புறம் அந்த பாவம் உலகமே பாவத்திலே பாவத்திலே இருக்கிறது. என்னென்னவோ செஞ்சு கூட பாவத்தில் வெளியே வர முடியல. தாவீது பாருங்க, அவர் பாவம் செய்கிறாரு. அவர் சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால், தேவனுக்கு பிடிக்காத பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இன்னொருத்தருடைய மனைவியை நான் எடுத்துட்டேன்னு சொல்லி அவன் புலம்புறான். ஸோ எல்லாருக்கும் இந்த பாவம் அப்படியே உள்ளே இருக்கிறது, அது வெளியே வரவே மாட்டேங்க பாருங்க. அந்த பாவம் சாபம் அப்படி கெட்டு சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதை தேவனுடைய ஒரே குமாரனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து முறியடித்து வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு காரியத்தை, ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் என்னுடைய வியாதி என்னுடைய வறுமை எல்லாத்தையும் எடுத்து போட்டால் விசுவாசிக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து நமக்காக சாபமானார் நம்ம சொல்கிறோம், ஆனால் அங்கிட்டு போய் என்ன சொல்கிறோம்? ஐயோ என்னன்னு தெரியல பிரதர், நான் செஞ்ச பாவம் இப்படி ஆயிடுச்சு, நான் செஞ்ச சாபமோ என்னமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். கிடையாது. தேவன் நம்ம மீட்டு கொண்ட சாபத்திலிருந்து நீங்கள் இனிமேல் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாவியோ ஒரு சாபமான ஆளோ கிடையாது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு விலையை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பாருங்கள். கர்த்தருடைய அந்த சிலுவை பாடுகள் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். எப்படிப்பட்ட வேதனையெல்லாம் தேவன் நமக்காக சகித்திருக்கிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபிக்கும் போது நடந்ததை பாருங்கள். அவருடைய வேர்வையிலேருந்து ரத்தம் வெளியே வந்தது. இந்த உலகத்தில் சொல்லப்படுறாங்க, எப்போ ஒரு மனுஷனுக்கு வேர்வை வெளியே ரத்தமாக வருதுன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர், ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அவனுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய வேர்வையிலேருந்து ரத்தமாய் வெளியே வருமா. எந்த அளவுக்கு பரிசுத்தமான அந்த தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வேர்வை ரத்தமாக வந்திருக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும் பாருங்கள். ஒன்றுமே அறியாத தேவன், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், ஒன்றுமே அறியாதவர் பாருங்கள், அவரை போய் சிலுவையில் அரைஞ்சாங்க. இந்த சிலுவையின் அந்த காட்சிகளை மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வாட்சி பாருங்கள். முதலாவது வஸ்திரத்தை கிழிச்சாங்க. உங்கள் வஸ்திரத்தையும் என் வஸ்திரத்தையும் யாராவது ஒருத்தவங்க ரோட்டில் கிழிச்சா நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுக்கு எவ்வளோ வேதனைப்படுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை கிழிச்சாங்க. அவர் தலையின் மேலே முள்முடி சூட்டுனாங்க. அவரை ரோட்டில் போகிறவங்களாம் காரி துப்புனாங்க என்று வேதத்தில் பாருங்கள். காரி துப்பினார்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளை யாராவது அப்படி காரி துப்புனா நம்ம சும்மா இருப்போமா? ஒன்றுமே அறியாத தேவன், ஒன்றுமே பரிசுத்தத்தில் வாழக்கூடிய அந்த தேவன், மகத்துவமுள்ள தேவனை காரி துப்பினாங்க.
சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து போனார் பாருங்க. அவர் சிலுவையில் வச்சு தலையில் முள்முடி மாட்டி சட்டையை கிழித்து நிர்வாணமாக்கி காரி துப்பி என்னென்னமோ அவமானப்படுத்தினாங்க. அந்த மலையின் மேலே அவர் ஏறி போனார். இன்றைக்கி இஸ்ரேல் போன மக்கள்லாம் சில பேர் சொல்கிறாங்க, எங்களால் அங்கே நடக்கவே முடியல, அங்கேருந்து அந்த மலை மேலே நடக்கவே முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், சிலுவையை தூக்கி கொண்டு தலையில் முள்முடி வைத்து கொண்டு எப்படி நடந்து போயிருப்பார். எவ்வளோ வேதனையான ஒரு காரியம், யோசித்து பார்க்கவே முடியாத ஒரு காரியம். அங்கே பாருங்கள், சிலுவையில் அவரை அரைஞ்சு என்ன பண்ணாங்க, மேலே எழுதுனாங்க இஸ்ரவேலின் ராஜா. போகிறவங்களாம் வந்து கேலி பண்ணாங்க. ஆமாம், இவர் தான் இஸ்ரவேல் ராஜான்னு சொல்லி எல்லாம் கேலி பண்ணாங்க. அவமானப்படுத்தப்பட்டார். அன்பு சகோதரா சகோதரி, நமக்காக தேவன் அவமானப்பட்டார், காரி துப்பப்பட்டார், தலையில் முள்முடி சூட்டப்பட்டார். நாம் படக்கூடிய அத்தனை வேதனையும் அவர் பட்டார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? இல்லை, தேவன் ஒரு விஷயம் அவரை கைவிட்டார். எதற்காக அவரை கைவிட்டார்னா, நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒன்றுமே அறியாத, பாவமே அறியாத ஒரே குமாரனை சிலுவையில் தேவன் பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடக்குது பாருங்க. நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். நாம வந்து உலகத்தில் ஏதாவது செஞ்சிடணும், நம்மளுடைய பாவத்தை வந்து நீக்கிட முடியாது. நம்ம சில நேரம் பெருமையாக பேசலாம், நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், நான் அதிகமாக உபவாசம் பண்ணுறேன், நான் பண்ணுற கிரியை நான் சொல்லி தான் பேசலாம். அப்படி கிடையாது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், அதுதான் ஒரு மனிதனை பரிசுத்தமாய் ஆக்கிறது. அதுதான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறது. அதுதான் ஒரு மனிதனை சாபத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாத்தான் உள்ளே வராமல் தடுக்கிறது. இது தேவனுடைய கிருபை. தேவன் நம்மளை ரத்தம் சித்தி விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க இதை விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகர் வந்து பெருமை அலைகிறாங்க. பெருமை கைவிட்டுடுங்க. உங்களுடைய ஜெபத்தினாலே, உங்களுடைய உபவாசத்தினாலே இல்லை, உங்களுடைய நான் சரியா சர்ச்சுக்கு போயிடுறேன் அதனால அப்படிலாம் கிடையாது. தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் போது, தேவன் எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையில் தொங்கினார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. இதுதான் உண்மையான ஒரு சத்தியம் பாருங்க. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது, இந்த ஈஸ்டர் நாட்களில் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் காண்பீர்கள். இதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். சில நேரம் பாருங்கள், நாம் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறோம், நம்ம ஏதோ முயற்சி எடுத்து நான் எப்படியோ என் வாழ்க்கையில் என்னமோ செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே நாம் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து நான் பாவத்திலிருந்து வெளியே வந்து நினைக்கிறோம். இல்லை, நாமளால் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. எப்பொழுது இந்த சிலுவை இந்த உலகத்திற்கு வந்தது, தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய மனுஷனுடைய பாவத்திற்கும் நடுவே ஒரு பாலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை வந்தது. இந்த சிலுவையை நீங்கள் விசுவாசிக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாட்கள் எங்கே போனார்? பாதாளத்துக்கு போய் சாத்தானை முறியடித்தார். உலகத்தின் அதிபதியாக சாத்தானை முறியடித்தார், வெற்றி சிறந்தார். அங்கே வந்து வெற்றி பவானி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்பான பிள்ளைகளே, யாருக்காக வெற்றி பவானி வந்தார்? நமக்காக வெற்றி பவானி வந்தார். வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு, தூக்கம் வராமல் நீ வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கலாம், எவ்வளோ கண்ணீரின் பாதையில் போய் கொண்டிருக்கலாம், எவ்வளோ கடன் பிரச்சனை, ஏதோ நோயின் பிரச்சனை, எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன்னை விடுதலை செய்ய போகிறேன், என்னை விசுவாசி. என்னை விசுவாசிக்கும் போது நீ ஒரு மகிமையை காண்பாய், ஒரு வெற்றியை காண்பாய். இத்தனை பேர் இதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. விசுவாசிங்க, நம்பிக்கையோடு இருங்க, வேதனைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். தேவன் நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அங்கே ஒரு மிகப்பெரிய அந்த நவம்பர் டிசம்பர் நாட்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பனி அங்கே காணப்படும். ஒரு மலை பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு பனி. அங்கே வந்து ரோட்டில் போனால் உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா தெரியும், பனிகள்லாம் வந்து மூடிச்சுன்னு சொன்னால் கார் எங்கே போகுது, பஸ் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது, அங்கே நிப்பாட்டிடுவாங்க.
ஏன்னா எங்கே போகணுன்னு ரோடே தெரியாது இல்லையா. இப்போ பாருங்கள், அந்த பனிக்குள்ளே ஒரு வண்டி போகும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு வழுக்கு பாறை மாதிரி ஒன்று இருந்தது. அந்த வழுக்கு பாறைக்குள்ளே அந்த ரோடு போச்சுனாலே எல்லா வண்டியும் கீழே விழுந்து அங்கே கீழே நொறுங்கி அந்த பள்ளத்தில் போய் விழுக ஆரம்பித்தது. அப்படியாக ஒரு வண்டி போய் விழுந்து அந்த பள்ளத்தில் விழுந்த உடனே அதில் பிழைத்து வந்த ஒரு சகோதரன் வெளியே வந்து பார்த்தான், இனி எந்த வண்டியை இதுக்குள்ளே விட்டுறக்கூடாது, ஏன்னா எல்லா வண்டியும் போய் உள்ளே விழுக ஆரம்பிச்சிடும், எத்தனையோ பேர் இறப்பாங்க. ஒரு பெரிய பள்ளம் பாருங்கள், அந்த பள்ளத்தில் மேலே ஏறி இறங்கினாலே பெரிய பனிக்கட்டி அதில் சறுக்கி ஃபுல்லாக அந்த புகை மண்டலத்தில் எங்கே போகணுன்னே தெரியாது, கீழே போய் விழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சகோதரன் பாருங்கள் பிழைச்சி அந்த மேட்டில் நின்று கொண்டு கையில் ஒரு கொடியை வச்சுக்கொண்டான். கொடியை வச்சுட்டு சொன்னான், அந்த வண்டி நிறைய காருகளாக ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் சொன்னான் மேலே இருந்துக்கிட்டு, யாரும் போகாதீங்கன்னு அந்த கொடியை காட்டிக்கிட்டே இருந்தான். ஆனால் ஒருத்தர் நம்பாமல் அந்த மேலே பாறையின் மேலே ஏறி வண்டியை உள்ளே விட்டாங்க. இப்படி ஒவ்வொரு வண்டியாக போய் ஒவ்வொரு வண்டியும் பின்னாதான் ஒவ்வொரு வண்டியின் பின்பாக ஒவ்வொரு வண்டி கீழே விழுந்து கொண்டே இருந்தது. அவர் சொல்கிறது யாருமே கேட்காம ஃபாஸ்ட்டாக போய் விழுக ஆரம்பித்து கொண்டே இருந்தாங்க. கேட்ட ஒரு சிலர் தான் அங்கே நின்னாங்களே தவிர அநேகர் 95% எல்லாம் கேட்காம, எதுக்கு ஒருத்தருடைய நான் பேச்சு கேட்கணும்னு சொல்லி உள்ளே போய், ஏன் இங்கே நிற்கிறார், ஏன் இப்படி கத்துறாருன்னு சொல்லி அதை கேட்காம உள்ளே போய் விழுந்து அநேகர் இறந்தார்கள். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வாறு நின்று கொண்டிருக்கிறார். இந்த பாவத்தின் வழியே போகாதே, குடி பழக்கத்தில் போகாத, புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் போகாத, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாதே என்று அநேகருக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த போகிற பாதை இந்த பாதையில் போகாத சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அநேகர் கேட்காம அந்த பாதையில் போய்கொண்டே இருக்கிறாங்க. போய் அந்த குழியில் போய் விழுகிறார்கள். இவர் பேச்சையை நம்ம ஏன் கேட்கணும்னு சொல்லி அந்த குழியில் போய் விழுகிறாங்க. இதனால் குடும்பம் நாசமாகிறது, வாழ்க்கை நாசமாகிறது, வாழ்க்கையில் வெற்றியே பார்க்க முடியல. இந்த குடி பழக்கம், இந்த போதை பழக்கம் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து வெளியே வராமல் தவித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அநேகர் அப்படி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய குடும்பத்தாரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே போகாதீங்கன்னு சொல்லி. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னு சொன்னால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த ஈஸ்டர் தினத்தில் நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவத்தில் நான் வெளியே வர விரும்புகிறேன், என் வாழ்க்கையே ஒரு சாபமாக இருக்குதே, எல்லாம் மாறணும்னு சொல்லி நீங்கள் இப்பொழுது சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? அதான் பார்க்குறோம். ரோமரின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையில் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. சில பேர் கேட்பாங்க இல்லையா, ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்தை நான் அனுபவிக்கணுமா, அவங்க பாவம் செஞ்சாங்க அதுக்காக நானும் பாவி ஆகிடுவேனா? பாருங்கள், ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் பாவி ஆகிட்டோம். இந்த பவுல் சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் பாவி ஆகிட்டோம். அந்த வசனத்தை அடுத்து நீ வாட்சி பாருங்கள், ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார். எப்படி ஒரு மனுஷனுடைய பாவத்தினால் எல்லாம் பாவிகளாக மாறணுமோ, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கீழ்ப்படிந்து, அவர் சிலுவையில் அரைச்சு நம்முடைய பாவத்திற்காக அவர் இரத்தம் சிந்தினதுனால நாம் நீதிமான்களாக மாறி இருக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இது. நீங்கள் விசுவாசிக்கும் போது, நம்பும்போது ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த காலை வேளையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே உங்களை கண்ணில் நான் பார்க்க முடியலையே, எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி தேடுறீங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியான உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இனி உன் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீ வெட்கப்பட போவதே கிடையாது. பரிசுத்த ஆவியான சொல்லுகிறார், இன்று முதல் உன் தலை உயர்த்துகிறார். இயேசுவின் நாமத்தினால அவ்வாறு ஆகிறது. எந்த இடத்துல வெட்கப்பட்டே அதே இடத்துல தேவன் உன்னை உயர்த்த போகிறார். தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ அறிய போகிறார். ஹல்லேலூயா. குழந்தை இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, உனக்கு தேவன் குழந்தையை தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு குழந்தை பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு சொன்னாங்க மருத்துவங்க, என் மனைவிக்கு 2 முறை அபார்ஷன் ஆனது, உனக்கு குழந்தை பிறக்கிறதே ரொம்ப அரிது. ஏன்னா ஃபஸ்ட்டு என் மனைவிக்கு அந்த அபார்ஷன் ஆகும்போது குழந்தை டியூப்பில் இருந்தது.
அப்போ சொன்னால் அந்த ஒரு பக்கம் டியூப்பை வந்து அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த குழந்தை பிறக்கிறது ரொம்ப அரியுது, லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன்தான் ஒரு பெண்ணை பிரசவத்தை உண்டு பண்ணுகிறவர், பிரசவத்தை தடுப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நிச்சயமாக உங்களுடைய மாற்றுத்தன்மையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, என் மகனுக்கு 3 வயது ஆகிறது. ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப அங்கிட்டு ஓடி சுட்டியாக ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மகனை தேவன் தந்திருக்கிறார். விசுவாசிங்க அன்பு சகோதரி, விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகனை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது இந்த தினத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் தினத்திலேயும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்தில் எந்த விதமான போராட்டம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா போராட்டங்களும் இன்றொரு முடிவதாக ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்லாளிலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாவதாக சுவாமி, உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. எவ்வளோ வேதனையின் பாதையில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வருவதாக சுவாமி, வருவதாக. ஓ ஹல்லேலூயா. எனக்கு குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்திலே குழந்தை உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா. குடிப்பழக்கத்தில் இருக்கிறேனே, இதிலிருந்து வெளியே வர முடியல என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுதே அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அந்த விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. இனிமேல் குடியை தொடவே கூடாது சுவாமி. வீணாக மருத்துவத்திற்கு பணம் செலவு ஆகவே கூடாது தகப்பனே. நோயிலிருந்து விடுதலை தாங்க சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவோ கடன் பிரச்சனையிலிருந்து தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் மாறட்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பான் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கடன் பிரச்சனையெல்லாம் மாறட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, விவசாயம் செய்து எனக்கு அநேக கடன் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அந்த கடன் பிரச்சனை மாறட்டும். எவ்வளோ வேதனையின் பாதையில் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே கடன் பிரச்சனை மாறட்டும் அப்பா. நான் வாழ்வதே வீண், தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். அந்த எண்ணம் மாறட்டும் அப்பா. நீரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக சுவாமி, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவர் வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்பா. செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது தகப்பனே. எத்தனையோ பேர் பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகட்டும். என் வாழ்க்கையில சாபமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. சாபம் நீங்கட்டும் அப்பா. ஒரு சகோதரர் சொல்லுகிறார், இன்னைக்கு எவ்வளவோ பணம் சம்பாதித்தாலும் அது ஓட்டப்பையில போட்ட மாதிரி அத்தனை காசும் போயிடுது என்று சொல்லக்கூடிய சகோதரனுக்கான ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இனி அவர் கையிட்டு செய்யக்கூடிய வேலை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இனி அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எதுவும் வீணாய் செலவு ஆகவே கூடாது தகப்பனே. வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையை நான் வைக்கிறேன் சுவாமி. உங்களுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது என்று சொன்னீரேன். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் அப்பா. ஓ ஹல்லேலூயா. யோவான் 14:14 படி நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, உன் நாமத்தினால் நான் கேட்டிருக்கிறேன் சுவாமி. இப்பொழுதே அவர்கள் அற்புதம் அடைந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்பா. அவர்கள் சாட்சியாக எனக்கு சொல்லட்டும் அப்பா. என்னென்ன ஜெப தேவைகள் அவர்களோடு நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை ஜெப தேவைகளின் சந்திப்பீராக சுவாமி. அவர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீரே ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்துகிறோம், மல்லிடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏதேன் ஊழியம் வழங்கும் விசுவாசத்தின் வாழ்வு என்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் டிவியிலே 4:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.
இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப தேவைகள், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் இந்த முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். மேலும் தொடர்புக்கு எஸ் தேவப்பிரவீன் E005 ஜூப்ளி ஃப்ளாட்ஸ் நம்பர் 122 ஒட்டியம்பாக்கம் மெயின் ரோடு, சித்தாலப்பாக்கம், சென்னை 126. என்னுடைய ஃபேஸ்புக் முகவரி தேவப்பிரவீன் MBA. மொபைல் நம்பர் 7299963612 72 999 63 612. கேபி மீடியா மைண்ட்ஸ் உங்கள் பாடல்களை நவீன முறையில் குறைந்த விலை ஒளி அமைத்து தருகிறோம். உங்கள் செய்திகள், பாடல்கள், சபையின் ஆராதனை, சிறப்பு கூட்டங்கள், விளம்பரங்கள், வீடியோ மற்றும் மீடியா மிக்சிங் செய்து டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்து தருகிறோம். மேலும் தொடர்புக்கு கேபி மீடியா மைண்ட்ஸ் 97 கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ், கோடம்பாக்கம், சென்னை 24. செல் நம்பர் 8608685841 9976137223. தேவனே வாருமையா, உம் நாமம் தாருமையா. உன்னதத்தின் தேவனே வாருமையா, உம் நாமம் தாருமையா. உன்னதத்தின் தேவனே வாருமையா, உம் நாமம் தாருமையா. அது பாவத்தை போக்கும், சாபத்தை நீக்கும், பயமெல்லாம் நீக்குமையா. அது பாவத்தை போக்கும், சாபத்தை நீக்கும், பயமெல்லாம் நீக்குமையா. அல்லேலூயா, 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 உமதண்டை வருவேனையா, உமதன்பை பெறுவேனையா. உமதண்டை வருவேனையா, உமதன்பை பெறுவேனையா. இரத்தத்தால் என்னை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்குமையா. உம் இரத்தத்தால் என்னை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்குமையா. உம் ஆவியால் நிரப்புமையா. அல்லேலூயா, 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 உமது நாமத்தை உச்சரிப்பேன், உம் வார்த்தையாலே உலகை வெல்வேன். உமது நாமத்தை உச்சரிப்பேன், உம் வார்த்தையாலே உலகை வெல்வேன். காரிருள் விலகும், கஷ்டங்கள் தீரும், நோய்கள் மறையுதையா. காரிருள் விலகும், கஷ்டங்கள் தீரும், நோய்கள் மறையுதையா. என்
அல்லல்கள் விலகுதையா. அல்லேலூயா, 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 ராஜாவே வாருமையா, உம் ஆவியை தாருமையா. இயேசு ராஜாவே வாருமையா, உம் ஆவியை தாருமையா. அனலை மூட்டும் அபிஷேகம் தாரும், அல்லல்கள் அகன்றதையா. அனலை மூட்டும் அபிஷேகம் தாரும், அல்லல்கள் அகன்றதையா. எனக்கு ஆனந்தம் வந்ததையா.